ஒரு உண்மையான தமிழன் இந்த தமிழ்நாட்டை ஆளும்போது தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில முன்னேறும், தமிழ்நாட்டோட உரிமைகள்லாம் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறத இன்னைக்கு நிரூபிச்சு காட்டியிருக்காருங்க நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஆமாங்க, இன்னைக்கு அவர் பார்த்தீங்கன்னா 300 அரசு பேருந்துகளை நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்காக இன்னைக்கு துவங்கி வைக்கிறாரு. அதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது ஒவ்வொரு அரசு பேருந்துகளிலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு கொட்ட இடத்துல கொட்டாரு பாருங்க. அதுதான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லி வரக்கூடாதுங்க, அந்த ரத்தத்திலே இருக்கணும் தமிழங்கிற உணர்வு. அது இருக்கும்போது தான் ஆட்டோமேட்டிக்காக வரும். இதை எல்லாமே குறிப்பிட்டு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் கடந்த திமுக ஆட்சி காலத்துல, அதாவது நாங்க தான் பாத்தீங்கன்னா தமிழருடைய உரிமைக்காக போராடுறோம், மத்திய அரசாங்கத்தை எந்த வகையிலும் தமிழ்நாட்டு உரிமையை பறிக்க விட மாட்டோம் அப்படின்னு பயங்கரமா ஒரு வீரவசனம் பேசுவாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்திலேங்கிற தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்காக விடக்கூடிய அரசு பேருந்துகள்ல தமிழ்நாடு அரசு போக்குவரத்துகளும் போட மாட்டாங்க. என்னடா நியாயமா இருக்கு? எல்லா இடங்கள்லயும் அவங்க மாநிலத்தினுடைய பேர் தானே போட்டிருப்பாங்க. கேரளா அரசு போக்குவரத்து கழகம், கர்நாடக அரசு போக்குவரத்து கழகம், தமிழ்நாட்டு மக்களுடைய பயன்பாடு, தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணம். ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிற பேர பொருள் என்ன வலிக்குது? அப்ப அங்க ஏதோ ஒன்று இடிக்குது தானே அர்த்தம். ஸோ அப்படி இருந்தும் நம்ம நார்த் தமிழ் கட்சி மாதிரி கட்சிகள் பாத்தீங்கன்னா அதுல கூட ஸ்டிக்கர் அவுட் லெவலில் தான் இருந்துச்சு. தமிழ்நாட்டை போராட்டம் பண்ணா அவங்கள பிடிச்சி கைது பண்ணுது. ஸோ அவ்வளவுக்குள்ள இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு உண்மையான தமிழை தலைமை பொறுப்புல முதலமைச்சரானவங்க ஆட்டோமேட்டிக்கா நடக்குது பாருங்க. ஸோ அதை பார்க்கும்போது அவ்வளோக்குள்ள ஒரு சந்தோஷம். இல்லை இதுக்கு மாடா நாங்கள் போராடணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அன்னைக்கெல்லாம் தோணுச்சு. ஸோ அதை இன்னைக்கு நிறைவேற்றிட்டாரு.